இரும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு காலத்தில் வெயில் படும் புல்வெளியில் ஒரு சுறுசுறுப்பான இரும்பும் கவலையற்ற ஒரு வெட்டுக்கிளியும் வசித்து வந்தன. அந்த இரும்பு கோடை முழுவதும் கடினமாக உழைத்து உணவை சேகரித்து அதன் வசதியான இரும்பு புற்றில் சேமித்து வைத்தது. வெட்டுக்கிளி தனது வயலின் வாசிப்பதையும் பாடல்களை பாடுவதையும் வெப்பமான காலநிலையை அனுபவிப்பதையும் அது அடிக்கடி பார்க்கும். வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டே, சின்ன இரும்பு, நீ ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய்? இப்போது நிறைய உணவு இருக்கிறது, சூரியன் பிரகாசிக்கிறது என்று சொல்லும். குளிர்காலம் விரைவில் வரும் என்பதை அறிந்த இரும்பு வெறுமனே சிரித்துக்கொண்டே தனது வேலையை தொடரும். குளிர்காலம் வருகிறது என்று அவர் கூறுவார், நாம் தயாராக இருக்க வேண்டும். கோடைக்காலம் இலையுதிர்காலமாக மாறியது, நாட்கள் குறைந்து குளிர்ச்சியாக மாறியது. விளையாடிக் கொண்டிருந்த வெட்டுக்கிளி பசியும் குளிரும் நிறைந்திருந்தது. உணவு தேடியது, ஆனால் புல்வெளி வெறுமையாக இருந்தது. இரும்பையும் அதன் முழு இரும்பு புற்றையும் நினைவு கூர்ந்தது. இரும்பை நோக்கிச் சென்று, அன்புள்ள இரும்பு, உனக்கு உதவாததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். எனக்கு பசியும் குளிரும் அதிகமாக இருக்கிறது. தயவுசெய்து உன் உணவில் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டான். வெட்டுக்கிளியின் பரிதாப நிலையைக் கண்ட இரும்பு பரிதாபப்பட்டது. அது தனது களஞ்சியத்தை திறந்து தனது உணவை வெட்டுக்கிளியுடன் பகிர்ந்து கொண்டது. வெட்டுக்கிளி நன்றியுடன் இருந்தது, எதிர்காலத்தில் இன்னும் விடாமுயற்சியுடன் செயல்படுவதாக உறுதியளித்தது. அன்று முதல் வெட்டுக்கிளி கடின உழைப்பு மற்றும் எதிர்கால திட்டமிடலின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டது. அது இன்னும் இசையை நேசித்தது, ஆனால் சில நேரங்களில் நீங்கள் விளையாடுவதற்கு முன்பு நீங்கள் வேலை செய்ய வேண்டுமென்பதையும் அது புரிந்து கொண்டது. இரும்பும் வெட்டுக்கிளியும் நல்ல நண்பர்களாக மாறின, அவை இரண்டும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்டன. கதையின் நீதி: கடினமாக உழைத்து எதிர்காலத்திற்கு தயாராவது முக்கியம். சோம்பேறியாகவோ அல்லது உங்கள் பொறுப்புகளை புறக்கணிக்கவோ வேண்டாம், ஏனென்றால் கடினமான காலங்கள் வரும்போது நீங்கள் தயாராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள்.